பஸ்ல இருந்து இறங்கிட்டனால இன்னும் ஆளை காணுமே, எப்ப வராலும் தெரியல. பிள்ளைல வரானாலும் வேலையே ஓட மாட்டேங்குது, எப்ப பாப்போம்னு இருக்கு ஆசையா. என்னம்மா இப்படி உட்காந்து வாசலே பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்க எப்போ வருவோம்னா வந்துட்டோமோய். வாங்கம்மா, இப்பதான் வாசல்ல இவ்வளவு நேரம் நின்றுட்டு இப்பதான் உள்ள வந்து உட்காந்தேன். எல்லாரும் வந்திருக்கீங்களா? பரவாயில்லையே, வாங்கம்மா எல்லாம் வந்து உட்காருங்க வாங்க. அப்பா எங்க நோய்? அப்பாவை காணோம். அந்த இடத்து விஷயமா அந்த ஆள்கிட்ட பேச போயிருக்காருமா, போன் பண்ணி வர சொன்னாரு, என்னன்னு தெரியல, நான் போயிருக்காங்க. சரிம்மா, எல்லாம் கைகள்லாம் கழுவிட்டு வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கலாம், சாப்பிடுவோம். இல்லம்மா, நாங்கெல்லாம் குளிச்சுட்டே சாப்பிட்றோம். ஆமா, வண்டியில வந்தது ஒரு மாதிரி இருக்கு, குளிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்த்துக்கங்க. குளிச்சுட்டே சாப்பிட்றோம் தெரியுமா? ஆட்டுமா, சரி போய் அப்ப எல்லாம் குளிங்க, ஒவ்வொருத்தரா போய் குளிச்சுட்டு வாங்க. காப்பியாச்சு குடிங்களா? வர்ற வழியிலே முக்கில் நம்ம அண்ணாச்சி கடையில் குடிச்சிட்டு தான் வந்தோம். சரி சரி, அம்மைக்கு வேலை வைக்க கூடாதுன்னு கடையில குடிச்சிட்டு வந்துட்டே போல எல்லாம். இல்லம்மா, மெட்ராஸ்ல எங்க டீ கடைக்கு போவோம், இங்க வந்தா சரி டீ குடிக்கணும் ஆசையா இருந்தது, அதான் கடையில போய் காசு குடிச்சிட்டு வந்தோம். புது மருமக எப்படி அனுப்பிச்சாவ உங்க மாமியாரு? எப்படியோ தெரில, அனுப்பிச்சு விட்ருக்காவ. சரி சரி, எல்லாம் வண்டியில ஜாலியா தான் வந்துருப்பே போல. சரிம்மா போங்க, போய் எல்லாம் குளிச்சுட்டு வாங்க. இந்த மனுஷன் என்ன இன்னும் காணோம்? காப்பி குடிச்சதோட போனவிய, சாப்பிட வேற இன்னும் வரல, சுகர் வேற இருக்கு. மனுஷன் வீட்டுல தேடுவாளன்னு ஒரு பொறுப்பு இருக்கா இருக்கு. எதுக்கு இப்படி வெளியே உட்காந்து கிடக்கா? பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டா? ஆமா, போனிய காலையில ஆளை காணோம், சாப்பிடவும் இல்ல, அதான் வெளிய வந்து உட்காந்து கிடந்தேன். பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டாள்வே, குளிச்சுட்டு கழிச்சு சாப்பிட்டு இருக்காள்வே. வாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கிய? முகம்லாம் வாட்டமா இருக்கு, என்ன பேசுறாரு அவரு? அவன் பேச்சு ஒன்றும் சரியில்லை பத்துக்க. அன்னைக்கு வீட்டில் நம்ம கிட்ட வந்து என்ன சொன்னா, மொத்த இடத்த வாங்க எனக்கு வசதி இல்லை, பாதி இடம் போதும், முன்ன இருக்க இந்த பக்கத்தை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு அந்த பக்கம் இருக்கிற இடத்த மட்டும் எனக்கு தாங்க, 80 தாரேன்னால. இன்னைக்கு நான் மொத்த இடத்தையும் 80 இதுக்கு தான் பேசினாங்க. அவன்கிட்ட போய் என்னத்த பேச? 2 நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிட்டு இந்த பேச்சு பேசுறானே அவன். இப்படி மாத்தி மாத்தி பேசுறவங்க என்ன பேச? பிள்ளைகள் வேற வந்துட்டாள்வே, என்ன பண்ண? பாதி விலைக்கு எப்படி எல்லாத்தையும் கொடுக்க முடியும்? அதுக்குன்னு பிள்ளை வந்துட்டுன்னு மொத்தத்தையும் இப்படி ஏமாந்து கொடுக்க முடியுமா? அதான் நான் வீட்டுல கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மாமியாக்காரி வேற அனுப்பவே மாட்டா, சொத்து வருதுன்னு அனுப்பி வச்சா. அந்த பிள்ளைய வேற போனா கண்ணுல காண விட மாட்டாளாவா? இப்ப என்ன பண்ண? ஒழுங்கா சரியா அவன்கிட்ட பேசி அன்னைக்கே அட்வான்ஸ் வாங்கி ஒரு பத்திரம் போட்டுருக்கணும், அதை பண்ணா முட்டிட்டியே. உள்ளூர்காரன் நம்பிக்கையானவன், நேரா ரெஜிஸ்டரே பண்ணிக்கலாம். நீ இப்ப பாருங்க எப்படி பேச்ச மாத்திட்டா, 2 நாளுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு. போற போக்க பார்த்தா மனுஷன் மேல இருக்க நம்பிக்கையே போயிடும் போல. இப்படி நாணயெல்லாம் இல்லாம பேசுறானே, மாத்தி பிறண்டுட்டானே. அப்படி எனக்கு பேச்ச கேட்டாலும் தூக்கி வாரி போட்டுட்டு என்ன பண்ணேன்னு. என்னப்பா யோசனைலாம் பலமா இருக்கு? எப்பவுமே வந்தோன்னே எம்மான்விய, ஒரு குரலையும் காணோம், ஒன்னுத்தையும் காணோம், என்ன யோசிச்சுட்டு இருக்கே? அப்படி இடத்த விற்கிறோம், சொத்தை விற்கிறோம், கவலையா இருக்கோப்பா? கவலைப்படுவீங்களோ? அப்படி கவலையா இருந்தா விற்க வேணாப்பா, இருந்துட்டு போட்டு நம்ம ஏதாவது குத்தகைக்கு ஏதாச்சும் விட்டுருவோம், விட்டுட்டு நீங்க ஊருக்கு வாங்க, சென்னையில நம்ம எல்லாம் இருந்துக்குருவோம். நீங்க விற்கணும்னு தான்ப்பா நாங்களும் சரின்னோம். எங்களுக்கு அப்படி ஒன்றும் விற்று இந்த காசை வச்சு எதுவும் பண்ணணும்லாம் இல்லை. அதனால விற்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, விற்க வேணாம், விட்டுருங்க கவலைப்பட்டீங்கன்னா. இல்லம்மா, விலைலாம் கரெக்டாக தான் பேசணும் பார்த்துக்க. இன்னைக்கு என்னன்னா பிறண்டு பேசிட்டான். அப்படியே முழு இடத்தையும் நான் 80 லட்சத்துக்கு தான் பேசினேங்க. அதான் என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். கரண்ட் பேசுகிறேன், நான் மாற்றி பேசுகிறவனுக்கு என்னத்துக்குப்பா கொடுக்கணும்? அதெல்லாம் தர முடியாதுன்ட்டு வந்துட வேண்டியதானே, இதுக்கு எதுக்கு யோசிச்சுட்டு கிடைக்கிய? இல்லம்மா, உன்னை வேற வர வச்சிட்டோம், உன் மாமியார் கிட்ட வேற நீ சொல்லிட்டு வந்திருப்பா. இப்ப பணம் வாங்காம போனா அது வேற உன்னை கண்ணுல காண விட மாட்டாளம்மாவா? அதாம்மா. அதுக்காக சொத்து அடிமட்டு விலைக்கே கொடுப்பாவ? நீங்கள் வேற சத்தம் கட்டாமல் இருங்கம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அது என்னைக்கு தான் என்னை கத்தாமல் இருந்துச்சு, என்னைக்கு தான் திட்டாமல் இருந்தது. அதுக்கு திட்டுறதே பொழப்பு. திட்டலைன்னா அதுக்கு தூக்கம் வராது, திட்டுவாங்கன்னா எனக்கு வராது. அவ்வளோதான், விட்டுட்டு போங்க. அதுக்கோசம்லாம் இப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஊர்ல எல்லாம் இப்படிதான் அலையறாங்க, யார் சொத்து இருக்கு அதை அபகரிக்கலாம் எப்படி? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அலையறாங்க அடுத்த சொத்துக்கு. ஆமாக்கா, வேலி போட்டிருந்தா அந்த வேலையை பிச்சு போட்டு அப்படியே அடைச்சிட்டு வந்துடுறானுவேன். ஊரில் இப்படி தான் நடக்குது. என்னத்த சொல்ல இவனுங்களுக்கு? ஊர் சொத்துக்கு அலையிறானு ஆசைப்பட்டு அடுத்தவன் சொத்துக்கு அலையிறானுல, சாவும் போது எல்லாம் சொத்தை எடுத்துட்டா போப்பாரான்னு. நம்ம விற்கிறோன்னு தெரிஞ்சதுன்னு வெயி அடிமாட்டு விலைக்கு கேட்கறது பார்த்துக்க. எப்படியும் இவனுக்கு பண தேவை இருக்குது, எப்படியும் நம்ம கிட்ட கொடுத்துருவான், இவனுக்கு வேறு வழி இல்லை நினப்பு. இதை மாதிரி பட்டவனுக்கு கஷ்டப்பட்டாலும்க்கா நம்ம இடத்த நம்மளே வச்சுக்கணும். இதை மாதிரி பட்டவனுக்குலாம் கொடுக்கவே கூடாது பார்த்துக்க. இருந்தாலும் அடுத்து கஷ்டத்தை இருக்காம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தான் சொத்தை விற்கிறாங்கன்னு தெரிஞ்சு இப்படி அவனை சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்களே, இவங்களாம் மனுஷ பிறவியா ஈர பிறவிங்க? ஏதோ இப்போ நம்ம கஷ்டத்துக்கு விற்கல, அப்பா அம்மா அங்கே செட்டில் ஆகணும்னா நம்ம விற்கிறோம், பாதுகாக்க முடியாது, இடத்த வந்து பார்த்து கிடக்க முடியாது. இதே கஷ்டப்படுறவிய நிலைமையை நினச்சிப்பாரு, எவ்வளோ கஷ்டத்தில் விற்கணும்னு நினைப்பாவ. இதை விற்று வேற ஒரு இடம் வாங்கணுமோ, இல்லை உடம்பு சரியில்லையோ எதுக்கோ ஒன்று பண்ணுவாவ. அந்த நேரத்தில் பாவி பசங்க இப்படிலாம் பண்ணான்னு எவ்வளோ பாடுபடும், அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும். எனக்கா யோசிச்சுப்பாரு, அதெல்லாம் நினச்சாலே வேதனையாக இருக்குக்கா. கஷ்டப்பட்டு கஷ்டத்துக்கு விற்கிற இடத்த வாங்கி அடிமட்டை கேட்டு வாங்குறாங்களே, அப்படியே வாங்கினா கூட இடத்த வச்சு நல்லா இருப்பாங்க. யோசிச்சுப்பாரு கொஞ்சம். நம்ம தான் அதை சொல்லிக்கணும்க்கா. இப்பேற்பட்டவிய தான் நல்லா இருக்கா இந்த காலத்தில். நம்ம தான் நியாயம் தர்மம்னு பார்த்து இப்படி உட்காந்து கிடக்கும். சுயநலமாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் நல்லா வாழ முடியும் பார்த்துக்க. அது வாழும்போது நல்லா இருக்காண்டி, எல்லாம் மேலே இருந்து ஒருத்த பார்த்துட்டு தான்
புருஷனுக்கு பயப்படனாலும் மனசாட்சிக்கு பயப்படனாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு பயந்து தான் ஆகணும். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பார். கர்மா சும்மா விடாது யாரையும்.